பாட்டி வந்து எனக்கு யார் என் மனசை தொடுற மாதிரி பர்த்டே பரிசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றினா, நாமளும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், அது பாட்டியோட மனசை தொடுற மாதிரி இருக்கணும். மனோஜ் நீங்கள் யோசிங்கன்னு ரோஹிணி சொல்கிறா. மனோஜ் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு, சின்ன வயசில் என் பாட்டி ஒரு நவரத்ன மாலை போட்டிருப்பாங்க, அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு, அது மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்குறான். அது எப்படியோ அவங்க மனசை தொடுற மாதிரி இருக்கும்னு ரோஹிணி சொல்லி இதை பற்றி பிளான் போடுறாங்க. அப்போ வா உடனே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி ரோஹிணி கிளம்புறாங்க. நீ ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த பட்டு புடவையை கொடுத்துடலாம், காசு மிச்சம்னு சொல்லி ரோஹிணி கிட்ட அசிங்கப்பட்டுக்கிறாரு மனோஜ். அதே நேரம் இங்கே முத்துவோட அம்மா விஜயா வந்து அவங்க புருஷன்கிட்ட நம்ம அத்தைக்கு ஏதாவது பர்த்டே பரிசு வாங்கி கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவோட அப்பா ஷாக் ஆகுறாரு. அவ்வளோ ரொம்ப பாசமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவங்க உங்களை 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மாங்க அப்படின்னு சொல்லி ஓவர் டைலாக் விடுறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, சர்ப்ரைஸ் கிஃப்ட் நீ வாங்குறதுக்கு தான் பிளான் பண்ணுறியான்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு விஜயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்படியோ போங்க, நீங்கள் வாங்கி தரலனாலும் நான் கண்டிப்பாக அத்தைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் ரவியும் ஸ்ருதியும் கூட இந்த மாதிரி நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அது பாட்டியோட மனசை தொடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இவங்களும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டியோட கிஃப்ட்டுக்காக இல்லைனாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுற எந்த காம்படிஷன்லனாலும் நான் தான் வின் பண்ணுவேன், அதுக்காக கண்டிப்பாக நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு நான் ஒரு புது மாடலில் ஒரு ஃபோன் பார்த்து வச்சிருக்கேன், அது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ரவி இருந்துட்டு, நான் பாட்டிக்காக ஒரு புது ரெசிபி வச்ச கேக் அவ்வளோ டேஸ்ட்டாக நான் செஞ்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவனும் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான். உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அதுவும் சரிதான், நீயும் என்ன அப்படித்தானே மடக்குன, நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. முத்துவோட அம்மா விஜயா வந்து அவ ஃப்ரெண்டு பார்வதிக்கு கால் பண்ணுறா. இந்த மாதிரி பாட்டி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறத பற்றி எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறா. வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் தான் பெரிய கிஃப்டாக கொடுக்கணும், அந்த பாட்டி கொடுக்குற கிஃப்ட் பெரிய பணமாக இருக்கும் இல்லை நிலமாக இருக்கும், கண்டிப்பாக அதை நான் தான் வாங்கணும், அதுக்கு உன் உதவி வேணும்னு கேட்குறா. அதுக்கு பார்வதியும் சரி ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்ல, ச்சே அது வேணாம், ஏதாவது ஒரு நல்ல பெரிய அதை விட பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ உன் பட்ஜெட் என்னன்னு சொல்லு அப்படின்னு பார்வதி கேட்கும்போதே, காசெல்லாம் என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு விஜயா சொன்னதும் பார்வதி சாக்காகிறா. அப்போ என்னதான் பண்ண போறேன்னு கேட்குறா. ஓ வீட்டில் நிறைய பொருள் இருக்குன்னு சொன்னியே, அந்த பொருளெல்லாம் விற்கணும்னு கூட சொல்லிட்டு இருந்தியே. ஆமாம் அப்படின்னு சொல்ல, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்ல இவளும் ஷாக் ஆகிடுறா. மேலே ஒரு சோஃபா செட்டு சும்மா தான் இருக்குது அப்படின்னு பார்வதி சொல்ல, அதுக்காக சோஃபா செட்டையாக கொடுக்க முடியும், ஓ வீட்டு மேலே ரூமில் ஒரு டிவி சும்மா தான் இருக்குது, யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னியே, அதை வேணும்னா எடுத்து கொடுத்துடலாமா அப்படின்னதும் டிவியவா அப்படின்னு மறுபடியும் ஷாக் ஆகிடுறா பார்வதி. அவங்க கொடுக்குற பரிசில் பாதி உனக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் பார்வதியும் யோசிக்கிறா. சரி கொண்டு வரேன், அதோட பாக்ஸ் கூட அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி நல்லதா போச்சு, எடுத்துக்கிட்டு வா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு விஜயா சொல்லி ஃபோனை கட் பண்ணுறா. மீனாவை பார்க்கறதுக்கு அவங்க தங்கச்சி சீதா வரா. இந்தா நீ கேட்ட ஃபோனு, எதுக்கு ஃபோன் கேட்ட? அதுவா, சாயங்காலம் பாட்டிக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதால பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு விஷயம் ரெடி பண்ணணும், அதுக்கு தான் இந்த ஃபோனு. சரிக்கா, என்ன ஏதாவது பிரச்சனையா? நகை கடைக்கு போனேன், அங்கே இந்த மாதிரி கவரிங் நகையை கொண்டு வந்ததா சொல்லி பிரச்சனை நடந்ததா சொன்னாங்களே அப்படின்னு கேட்குறா. மீனா அதை சமாளிக்கிறா. இது எங்கள் குடும்பம் சீதா, எல்லா பிரச்சனையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அது கவரிங் நகைன்னு தெரியாமல் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளித்து அவளை அனுப்பி வச்சிடுறா. ஹாலில் வச்சு பாட்டியும் அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா நாளைக்கு பர்த்டே முடிஞ்சதும் நாளைக்கே போகணும்னு சொன்னால் எப்படி, இருந்துட்டு மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே மீனா அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கிறத ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுற ஃபோனை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கா. எடுமா நல்லா எடுமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்போ முத்துவோட அம்மா விஜயா அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நல்லா தெரியணுமே அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வேகமாக வந்து, அத்தை உங்களுக்கு ஏதாவது டீ காபி வேணுமா அத்தை அப்படின்னு கேட்குறா. பாட்டி உடனே நான் ஒன்றும் கேட்கவே இல்லையே, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம ரூமுக்கு வாங்க, ஏதாவது வேணும்னா உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணி பாட்டி பக்கத்தில் நின்று வீடியோக்கு போஸ் கொடுத்துட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு. அண்ணாமலையும் சொல்கிறாரு, மீனா வீடியோ எடுக்கிறாளம்மா, அதில் அவ தெரியணுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ
அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாட்டி, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. பாட்டியும் என்ன சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது மாமாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. இவன் தான் என் பையன், இவன் தான் என் உலகம், உசுறு எல்லாம், எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி மகனை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. உடனே அந்த பக்கம் ரோஹிணி போயிட்டு இருக்காங்க. அவளையும் கூப்பிட்டு வச்சு பாட்டி இருந்துக்கிட்டு, இவ தான் எங்கள் வீட்டு மூத்த மருமக, எல்லாரையும் அழகாக்கிடுவா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பற்றியும் சொல்கிறாங்க. அப்புறம் மீனா வந்துட்டு வாங்க பாட்டி மாடிக்கு போகலாம், அங்கே சத்தமே இருக்காது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. மாடிக்கு வந்த மீனாவும் பாட்டியும் பேசிக்கிறாங்க. ரூம் கட்ட போகிறதா நான் கேள்விப்பட்டேன், எல்லாரும் சேர்ந்தே கட்டியிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு நாங்கள் சொந்த உழைப்பிலே கட்டிடுறோம் பாட்டி, அப்போதான் அவருக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், ஏதாவது பணம் வேணும்னா கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாட்டி யாரையுமே கஷ்டப்படுத்த வேண்டாம், நாங்களே கட்டணும் அப்படிங்கிறது தான் ஆசைன்னு சொல்கிறாங்க மீனா. அப்புறமா பாட்டிக்கிட்ட இருந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. இந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்ககிட்ட இருந்து நாங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா பாட்டி அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு வீடியோவை எடுத்துக்கிறாங்க. முத்துவோட அப்பா அண்ணாமலை வந்து மீனா கிட்ட ஏன் முத்து ஒரு மாதிரி இருக்கான், பாட்டி வந்தாலே அவன் வேலைக்கு போக மாட்டானே, பாட்டியோட பிறந்த நாள் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனவே இன்னும் வரவே இல்லையே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், ஒருவேளை பாட்டியோட பிறந்த நாள்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க போயிட்டானோ அப்படின்னு சொல்லி முத்துவோட அப்பா கேட்கும்போதே அப்படியெல்லாம் இருக்காது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே முத்துவோட அம்மா விஜயா வந்துக்கிட்டு ஆமாம் இவர் பெரிய மதுவிலக்கு போராட்ட தியாகி, அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டார், அவன் பாட்டி பேரை சொல்லி நல்லா பார்ட்டி கொண்டாட போயிருப்பான் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்காது, அவர் வேலையைத்தான் பார்க்க போயிருக்காரு, சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இருந்தாலும் மீனா தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க முடியலன்ற சோகத்தில் குடிக்க எதுவும் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக திணறிக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து முத்துக்கு அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியும் அவர் எடுக்கவே இல்லை. முத்து வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து போயிட்டு வரான். என்னடா இவங்களும் தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் வேற அட்ரஸ் கொடுத்துருக்காங்களேடா அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்ல உடனே முத்து கேட்குறாரு அங்கே போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு போயிடலாம்லடா அப்படின்னு சொல்லும்போதே அதெல்லாம் கரெக்டாக போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் ஏறி போகிறாங்க. மீனாவோட கால் பார்த்தும் சரி வேலையை முடிச்சுட்டு அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி முத்து கண்டுக்காமல் வண்டியில் ஏறி போயிடுறாரு. அதே நேரம் பாட்டி வந்து மீனா கிட்ட வந்து முத்துக்கும் உனக்கு எதுவும் சண்டையாமா, ஏன் இவ்வளோ நேரமாக வீட்டுக்கு வரல, நான் வீட்டுக்கு வந்தாலே என் காலை சுற்றி சுற்றி வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவும் அதெல்லாம் ஒன்றுமில்ல அப்படின்னு சொன்னதும் அப்போ விஜயா ஏதாவது கரிச்சு கொட்டுனாலா, அவள் ஏதாவது எரிஞ்சு விழுந்திருப்பா, அதனால தான் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லி முத்துவோட அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் முத்து இன்னும் வீட்டுக்கு வரல, நீ ஏதாவது அவனை சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வரலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயாவும் உங்கள் ஊரில் வந்து தான் அவன் தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் கற்று வச்சிருக்கான், அதுக்காகத்தான் எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறா. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அப்போ நான் வளர்த்த விதம் சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறேன், நான் வளர்த்த விதம்லாம் நல்லா தான் இருந்தது, இங்கே வந்து தான் நீ கரிச்சு கொட்டி கொட்டி அவனோட கேரக்டரே மாறி போச்சுன்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு பாட்டி நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, அவர் முக்கியமான சவாரிக்கு எதுக்காவது போயிருப்பாரு, சீக்கிரமே வந்துடுவார், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே பாட்டி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே விஜயா வந்து மீனா கிட்ட வந்து என்ன முத்துவை காணோம்னா என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ தான் ஏதாவது போட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுவும் சொல்லல அத்தை அப்படின்னு சொல்லும்போதே தெரியும் உன்னை பற்றி, போ ரோஸ் மில்க் எல்லாருக்கும் ரெடி பண்ண சொன்னேனே போய் ரெடி பண்ணுன்னு சொல்லி இவங்க வெடுக்குன்னு போயிடுறாங்க. மீனா ரொம்ப கவலையாக நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத காமிச்சிருக்காங்க. அது என்னன்னா பாட்டி வந்துட்டு மீனா கிட்ட ஏன் கழுத்தில் ஒன்றும் போடாமல் இருக்கிற அந்த தங்க நகையெல்லாம் எடுத்து போட வேண்டியதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் விஜயா இன்னும் இந்த நகையெல்லாம் கொடுக்காம நீ தான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க பாட்டி. ஐயோ அத்தை நான் எப்போவோ கொடுத்துட்டேன், என்கிட்ட எந்த நகையும் இல்லை அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல மீனா இருந்துக்கிட்டு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. கிச்சனில் விஜயா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மனோஜ் வந்துட்டு அம்மா அது எல்லாமே கௌரி நகைன்னு பாட்டி கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீரியல் ப்ரோமோ முடியுது. டடா பை பாய்.